இந்த வீட்ல உனக்கு என்னடா பிரச்சனை? சொல்ற எல்லா பிரச்சனையும் ஒண்ணு விடாம நான் சரி பண்ணி தரேன்டா. அவன் என்னங்க போறேன்னு சொல்றான். நீங்க போக வேணாம்னு சொல்லலாம்ல. டேய் அவன் தான் போன் முடிவு எடுக்கானே. வெள்ள சின்ன பையல வெளிய உன காண போய் பதறதுக்கு. கவர்மெண்ட்ல வேலை வாங்குறாருல. அதே தனியா வாழலாம்ன்ற ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு. நீங்க வேற புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இவ ஆசைப்பட்ட மாதிரி தனி குட்டன போய் சந்தோஷமா இருக்கட்டும். நீ தயவு செய்து கொஞ்சம் பேச முடியா? வெளியில போய் ஐயா வாழ்க்கை என்னன்னு இனிமேல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாண்டி வீட்ல எவ்வளவு சுகவாசியா வாழ்ந்தமன்ற விஷயத்தை அங்கேயாவது போய் புரிஞ்சுக்கிட்டேன். அம்புட்டு சுகவாசியெல்லாம் நான் ஒண்ணு இங்க இல்ல. ஐயா இந்த வீட்ல எப்படி இருந்தீங்க? சொல்றா. உன்னை நான் குடும்பப்படுத்தணும் இல்ல கஷ்டப்படுத்தணும்? ஊர் உலகத்துல எந்த அப்பனும் பார்க்காத அளவுக்கு நான் நல்லா தானே பாத்துக்கிட்டேன் உன்னை. நீங்க பாத்துக்கிட்ட கதையில எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. என்னடா பேசிட்டு இருக்க நீ? விட்டா பேசிட்டே இருக்க. சும்மா இருமா. என்னமோ இந்த வீட்ல உனக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி பேசுற. எந்த கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கின்ற ஆணவத்துல நீ தலகால புரியாம மாறி இருக்கியோ அந்த கவர்மெண்ட் வேலைக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அப்பேதாடா. பாருங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இப்படியே பேசிட்டு இருந்தீங்க பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். அப்பெல்லாம் கஷ்டப்பட்டு தங்கிட்டு இந்த வீட்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு விருப்பப்பட்டேல உனக்கு விருப்பப்பட்ட இடத்துக்கு போ. உனக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கைய வாழ்றா. ஒரு இடத்துல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை திரும்ப வந்து அப்பாண்டி வந்துட்டா அவ்வளவுதான் சொல்லி பாத்துக்க. அந்த நினைப்பு இருக்கா? நான் ஏன் உங்ககிட்ட வர போறேன்? எங்க போன உனக்கு தெரியுமா? மலேசியா காய்கறி கேஸ் கரண்ட் பில் அது இது நோட்டு நீ தான் பார்க்கணும். உங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறோம். அது வேணும் இது வேணும் எதுக்காக உங்ககிட்ட வந்து நிக்கவே மாட்டேன். என்னால அவங்க பண்றதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியல மாமா. இந்த வேலையில சேர்ந்ததுல இருந்து அவரோட நடவடிக்கையே சரியில்லை மாமா. நிஜமா தனியா போகணுங்கிற எண்ணம் என் மனசுல துளி கூட கிடையாது மாமா. இப்ப நடக்கிற விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மாமா. வீட்டுக்கு வந்த மருமக குடும்பத்தை பிரிச்சுட்டான்னு நீங்க நினைச்சிட கூடாதுல்ல. உன்னை பத்தி மாமா எப்பயுமே